வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது 2024 மே மாதம் 1ஆம் தேதி ரிஷபராசியில் குரு பகவான் பயிற்சியாகிறார். இந்த குரு பயிற்சி 2024 ஆன்மீகம் சார்ந்து கம்பீர தோற்றம் கொண்ட தனுசு ராசி மக்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் குரு பகவான் தருகிறார் என்பதை நாம் பார்ப்போம். அதற்கு முன்னர் இந்த ஆண்டு நிகழும் முக்கியமான சோதிட நிகழ்வுகளில் ஒன்று குரு பகவான் பயிற்சியாகும். குரு பகவான் ஒரு நல்ல கிரகமாக மக்களால் பார்க்கப்படுகிறார். குரு பகவான் பயிற்சிக்கும் போது குருவின் பார்வை எந்தெந்த வீடுகளில் விடுகிறதோ அந்தந்த வீடுகளுக்கு உண்டான அமிர்தம் போன்ற மங்களகரமான பலன் சார்ந்த பார்வையை குரு பகவான் தருகிறார். இதன் காரணமாக ஜாதகர் சுப பலன்களை பெற்று நலமுடன் வாழ்கிறார்கள். சோதிட சாஸ்திரத்தில் குரு பகவான் ஜீவன் என்று அழைக்கப்படுகிறார். சனி பகவானுக்கு அடுத்தபடியாக மெதுவாக நகரும் இரண்டாவது கிரகமாக குரு பகவான் கருதப்படுகிறார். மற்றும் இது சுமார் 12 அல்லது 13 மாதங்களில் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு நகர்கிறார் என்று கூறலாம். கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி 2023 அன்று குரு பகவான் தனது சொந்த ராசியான மீனத்தை விட்டு வெளியேறி தனது நண்பனான செவ்வாயின் ராசியான மேஷத்தில் நுழைந்தார். இப்பொழுது குரு பகவான் 2024ஆம் ஆண்டு ரிஷபராசியில் அரக்கன் என்று கூறப்படும் சுக்கிரன் ராசியில் குரு பகவான் பயிற்சிக்கப் போகிறார். குரு பகவான் மே 1, 2024 அன்று மதியம் 2:29 நேரத்திற்கு ரிஷபராசியில் அவர் நுழைகிறார், பயணத்தை தொடங்குகிறார். இங்கு ஒரு மாதத்திற்கு பிறகு ஜூன் 3, 2024 அன்று அதிகாலை 3:21 ரிஷபத்திலிருந்து எழுச்சி நிலைக்கு வருகிறார். இந்த குரு அஸ்தமனம் செய்யும் காலத்தில் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடைபெறாமல் மீண்டும் குரு உதயமாகும் போது இப்பணிகள் யாவும் மீண்டும் தொடங்கக்கூடிய தன்மையில் இருக்கிறது. குரு பகவான் அதே ரிஷபராசியில் தொடர்ந்து இருப்பதால் அக்டோபர் 9, 2024 அன்று காலை 10 மணிக்கு அவர் வக்ர நிலையில் செல்ல ஆரம்பிப்பார். இந்த வக்ர இயக்கம் அடுத்த ஆண்டு பிப்ரவரி 4, 2025 அன்று மதியம் 1:46 வரை நீடிக்கிறது. குரு பகவான் ஒரு நல்ல மற்றும் வளர்ச்சியை ஏற்படுத்தும் கிரகம் மற்றும் குருவின் பார்வை எந்த வீடுகளில் மீது விடுகிறதோ அது சார்ந்த நல்ல பார்வையால் அவர் அந்தந்த வீடுகளையும் அவை தொடர்பான பலன்களையும் அதிகரிக்க செய்கிறார். இந்த ராசி பலன் சந்திர ராசியை அடிப்படையாக கொண்டது. ஆக உங்கள் சந்திர ராசியை அறிந்து கொண்டு இந்த பதிவை நீங்கள் பார்க்கலாம். குரு பகவான் பயிற்சி 2024 ஆன்மீகம் சார்ந்து கம்பீர தோற்றம் கொண்ட தனுசு ராசி மக்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை குரு பகவான் தருகிறார் என்பதையும் நாம் இப்பதிவில் விரிவாக பார்ப்போம். குரு பகவான் பயிற்சி 2024 தனுசு ராசி பலன். குரு பகவான் உங்கள் தனுசு ராசியின் அதிபதியாக இருப்பதுடன் உங்களின் 4வது வீட்டின் அதிபதியும் ஆவார். 2024 குரு பயிற்சி உங்கள் ராசியிலிருந்து 6ஆம் வீட்டில் நடக்கப் போகிறது. உங்கள் செலவுகள் அதிகரிப்பதை இது குறிக்கிறது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகும் வாய்ப்புகளும் இருப்பதால் உங்கள் உடல்நல பிரச்சனை குறித்து நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். ராசி அதிபதி 6ஆம் வீட்டில் பயிற்சிப்பதால் சிலருக்கு நீதிமன்ற விவகாரங்களில் சுறுசுறுப்பு உண்டாகும். நீங்கள் ஏற்கனவே இதுபோன்ற ஒரு விஷயத்தில் ஈடுபட்டிருந்தால் இந்த நேரத்தில் நீங்கள் அதில் அதிக கவனம் செலுத்த வேண்டியிருக்கும் மற்றும் அதற்காக பணத்தையும் செலவிட வேண்டியிருக்கும். நீங்கள் எந்த வங்கியில் கடன் வாங்க விரும்பினாலும் இந்த காலகட்டத்தில் அந்த கடனை பெறுவதற்குண்டான சூழல்கள் அமையும். உங்களுக்கு நீங்கள் கோரிய கடன் கிடைக்கும். குரு பகவான் உங்கள் வேலையில் நல்ல சூழ்நிலையை உருவாக்குவார். இருப்பினும் அதே நேரத்தில் உங்கள் எதிரிகளை பற்றி நீங்கள் கொஞ்சம் கவலைப்பட வேண்டிய சூழலும் இருக்கிறது. மற்றும் உங்கள் எதிரிகளை விட 2 படிகள் முன்னால் நீங்கள் சிந்திக்க வேண்டும். நீங்கள் தொடர்ந்து அதற்காக முயற்சி செய்ய வேண்டும். 6வது வீட்டில் அமர்ந்திருப்பதால் குரு பகவான் தனது 5ஆம் பார்வையிலிருந்து உங்களின் 10ஆம் வீட்டையும் 7ஆம் பார்வையிலிருந்து 12ஆம் வீட்டையும் 9ஆம் பார்வையிலிருந்து உங்களது 2ஆம் வீட்டையும் அவர் பார்ப்பார். இதனால் குரு பயிற்சி 2024 படி கடின முயற்சியின் மூலம் நீங்கள் உங்கள் காரியங்களை நீங்கள் வெற்றி பெறலாம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த ஒரு சொத்தையும் தொடக்கூடாது, வாங்கக்கூடாது, விற்கக்கூடாது. காரணம் என்னவென்றால் அது சர்ச்சைக்குரியதாக இருக்கும் மற்றும் அதன் காரணமாக நீங்கள் சில சவால்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். இந்த பயிற்சி காலத்தில் உங்கள் தாயின் உடல்நிலையும் எதிர்மறையாக பாதிக்கப்படலாம். எனவே
அவரது உடல்நிலையை உன்னிப்பாக கவனித்து தேவைப்பட்டால் மருத்துவரை அணுகி ஆலோசனை பெறுவது மிகவும் நன்று. மத வழிபாட்டு பயணங்கள் மற்றும் புனித தலங்களுக்கு செல்லும் வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது. 12ஆம் வீட்டின் குருவின் அம்ச பார்வையால் செலவுகள் அதிகமாக காட்டுகிறது. ஆகவே சற்று கடினமான சவால்களுக்கு பிறகு பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். செலவுகளில் நீங்கள் உங்களுடைய செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும். உங்கள் பேச்சையும் உங்கள் செலவுகளை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டும். ஏனென்றால் வெளிப்படையாக பேசுவது உங்களுக்கு சில எதிர்ப்பை உருவாக்கலாம். மே 3 மற்றும் ஜூன் 3க்கு இடையில் குரு அதன் நிலையில் இருப்பதால் உங்கள் ஆரோக்கியத்தில் நீங்கள் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும். இந்த காலகட்டத்தில் சிலருக்கு நோய்கள் உங்களை தாக்கவும் அதனால் நீங்கள் தொந்தரவு படவும் ஆகலாம். குரு பகவான் தனது வக்ர இயக்கத்தை அக்டோபர் 9 முதல் தொடங்கும் தன்மையில் இருப்பதால் இந்த காலகட்டம் உங்கள் வேலையில் நல்ல வெற்றியை தரும். நீங்கள் மகிழ்ந்திருக்கலாம். நீங்கள் சொத்து சுகம் அந்த நேரத்தில் வாங்குவதற்குண்டான சூழல் இருக்கிறது. உங்களுடைய வேலையினுடைய வெற்றியும் அதனால் ஆதாயத்தையும் நீங்கள் அறுவடை செய்வீர்கள். அதே நேரத்தில் உங்கள் ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் கவனமுடன் இல்லை என்றால் ஆரோக்கியம் கெடும் சூழல் இருக்கிறது. எனவே அக்டோபர் முதல் டிசம்பர் வரை உங்கள் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த நீங்கள் முயற்சிக்க வேண்டும். பரிகாரமாக வியாழனை வணங்குவது, அடுத்து சிவன் கோயில் சென்று தட்சாமூர்த்தி வணங்கி வழிபடுவதும், நவகிரகத்தில் குரு பகவானை வணங்கி வழிபடுவதும் நல்லது. குருவினுடைய பீஜ மந்திரத்தை தினமும் நீங்கள் உச்சரிப்பது அதைவிட மிகச் சிறந்ததாக இருக்கிறது என்பதை உணர்ந்து நீங்கள் செயல்பட வேண்டும். ஏன்னா இந்த காலம் தனுசு ராசி மக்களுக்கு சிறிது துன்பத்தை தந்தாலும் நல்ல விதமான பலனை தரக்கூடிய தன்மை 9 அக்டோபருக்கு அப்புறம் ஒரு அக்ரநிலை மாறும்போது உங்களுக்கு தெரிகிறது. அஸ்தமனமாகும் போது யாவருக்குமே சிறிது சிரமம்தான். 6ஆம் இடமாக இருக்கிறதால் எதிர்கள் விஷயத்திலும் உங்களுடைய உணவு வகையிலும் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இருந்தாலும் உங்களுக்கு தேவைப்பட்ட தைரியத்தை அவர் உங்களுக்கு தந்து உங்களை பாதுகாப்பார் என்பதை நம்பிக்கையுடன் நீங்கள் உணர்ந்து செயல்படலாம். கவனமும் எச்சரிக்கையும் பணம் செலவழிப்பது தேவை. செலவுகளை கட்டுப்பாட்டுடன் செயல்பட வேண்டிய சூழலும் இருக்கிறது. இந்த பதிவை நீங்கள் விரும்பி இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அப்படி இருந்தால் நீங்கள் இதை உங்கள் நல விரும்பிகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நாம் முன்னோர்களை மனமோந்து போற்றுவோம். இந்த பதிவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவருக்கும் பகிரும் அன்பர்கள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திடகாத்திர ஆயுள் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தன தானிய ஆபராணி ஐஸ்வர்யங்களை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்கு வாழ இறைவன் பாதம் பணிகிறேன். வணக்கம். நன்றி.